கவிதா, கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. சூப்பு வச்சு குடி. என்ன? ஏய், நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ அங்கேயும் எங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஒரு இடத்துல நில்லுடி. நின்னுட்ட போதுமா? எதுக்கு இவ்வளவு கோவம்? என்னாச்சு உனக்கு? சொன்னா உங்களால தீர்த்து வைக்க முடியுமா? என்னடி நீ பேசுற? நான் ஒன்னும் பேசல. பேசினாலே இந்த வீட்டுல பிரச்சனை ஆயிடுதே. ஏய், விஷயம் என்னங்கிறது தெளிவா சொல்லு. இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும்? மா, கோகிலா, என்னம்மா ஆச்சு? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? என்ன கோகிலா, நீ இப்படி பதறப்படுற? மாப்பிள்ள வரலையா? அவரை விடுங்கம்மா. இங்க என்ன நடந்துச்சு? நீங்க எல்லாம் ஆஸ்பத்திரியில இருந்ததா சொன்னாங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா இல்ல அப்பாக்கு முடியலையா? அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. நான் தான் விஷத்தை குடிச்சிட்டேன். விஷம் குடிச்சியா? என்ன கவிதா சொல்ற? ஆமா, எனக்கு வாழ பிடிக்கல, அதான் விஷத்தை குடிச்சேன். அம்மா, விஷத்தை குடிச்சிருக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்களா சொல்ல. இவ வந்து என்ன போதுன்னு என்ன ஒதுக்கி வச்சிட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு தான் சொல்லல. நான் வேற யாரும் அம்மா, நானும் உங்க பொண்ணு தானே. இவளுக்கு அக்கா தானே. அவளுக்கு ஒண்ணுன்னா என் மனசு துடிக்காது. ரோட்ல போற யாரோ சொல்லி எனக்கு விஷயம் தெரிஞ்சது. அந்த அளவுக்கு நான் மூணாவது மனுஷி ஆயி போயிட்டேன்ல. ஏ, என்ன கோகிலா சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு? விடுங்க அம்மா, இங்க என்ன நடந்தாலும் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டீங்கல்ல. நீங்க தான் சொல்லல, மாதவியாவது சொல்லிருக்கலாம்ல. நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன ஒதுக்கி வச்சிட்டீங்கல்ல. உன்னை மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா நான் குடிகாரன் புருஷன், நீ விவரம் தெரியாத புள்ள, அப்படித்தானே? அதான் நாங்க ரெண்டு பேரும் தேவையில்லைன்னு உங்களுக்குள்ளே பாத்துக்கிட்டீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கலைதான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னா. கல்யாணம் நெருங்கி வர நேரத்துல கவிதா இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்சா பிரச்சனை வரும்னு நினைச்சுதான் யார்கிட்டயும் சொல்லல. சரி, விஷயத்தை குடிச்சது சொல்லல, ஆனா எதுக்காக குடிச்சான்னு சொல்லிருக்கலாம் இல்ல? ஏமா கவிதா, இந்த குடிக்கார அப்பனால உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்த முடியாத நீ விஷயத்தை குடிச்சியா? அப்படிலாம் இல்லப்பா. மாதவியால என் கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு பயந்துதான் நான் விஷத்தை குடிச்சேன். அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா சும்மா இருந்திருக்க வேண்டியதானே? தேவையில்லாம முரளி ஃபேமிலி கிட்ட எதோ பேசி ஏன் கல்யாணத்தையே கேள்விக்குறியாக்கிட்டா. அதனாலதான் விஷத்தை குடிச்சேன். அண்ணனும் அண்ணியும் தான் நாங்க அவங்கள சமாதானப்படுத்திக்கிறோம், நீ கவலைப்படாதன்னு சொன்னாங்க. மாதவி அவ பங்குக்கு அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி என்னால இனிமே உன் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னா. சொல்லி ஒரு நாள் கூட ஆகல, மறுபடியும் அவ வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. எனக்கு வாழவும் பிடிக்கல, சாகவும் மனசு இல்ல. இவ பண்ண காரியத்தால முரளி என்ன நினைப்பாருன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? மாதவி முரளி கிட்ட நீ விஷம் குடிச்ச விஷயத்த சொல்லிட்டாளா? அத சொல்லிருந்தா கூட பிரச்சனை வந்திருக்காதுப்பா. ஆனா வீடு தேடி வந்த முரளிய வேணும்னு அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிட்டா. முரளி வீட்டுக்கு வந்தாரா? எப்போ? கொஞ்சம் முன்னாடி தான் வந்தாரு. அவசரமா பேங்க்ல டிராஃப்ட் எடுக்கணும், ஒரு 20,000 ரூபாய் கைமாத்தா கொடுங்கன்னு கேட்டாரு. பணத்தை வச்சுக்கிட்டே மாதவி இல்லன்னு போய் சொல்லி அனுப்பிட்டா. அதோ அந்த பீரோட தான் பணத்தை சேர்த்து வச்சிருக்கா. யாருக்காக? அந்த மனோகருக்கு கொடுக்கறதுக்காக. அந்த ஆளு IAS படிக்க வைக்கணும்ன்றதுக்காக. ஆனா முரளி அப்படி இல்லையப்பா. வரதட்சணை வேண்டான்னு என்ன கட்டிக்க வந்தவராச்சே. அதான் கிண்ணுக்கிறிய நினைச்சு பணம் இல்லன்னு மூச்சில் அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்பிட்டா. கவிதா, மாதவி எதுவுமே காரணம் இல்லாம பண்ண மாட்டா. அவ பணம் இல்லைன்னு சொல்லியிருந்தா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன பெரிய அர்த்தம்? அண்ணி கூட்டிட்டு வந்த சம்பந்தம் தானே. எக்கேடு கட்டு போனா எனக்கு என்னன்ற அர்த்தத்தால தானே அப்படி சொல்லிருக்கா. இதுவே அந்த மனோகர் வந்து கேட்டிருந்தா அப்படி சொல்லிருப்பாளா? எப்படி சொல்லிருப்பா? சொல்லிருக்கவே மாட்டா. இருக்கிற பணத்தெல்லாம் இந்த ஆண் கொடுத்திருப்பா. ஏன்னா உன் அக்காக்கு சம்பாதிக்கிறன்ற திமிரு. போது நிறுத்துங்க. மாதவி ஒண்ணும் அப்படி நினைக்கிறவ இல்ல. அவ வரட்டும், நானே விசாரிக்கிறேன். வேணாமா, மாதவிட்ட எதுவும் கேட்காதீங்க. நீங்க எல்லாம் இப்படி நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே அவ தாங்க மாட்டா. அவ வேற யாருக்காகவும் பணத்தை சேர்த்து வச்சிருக்க மாட்டாமா. இவ கல்யாணத்துக்கு தான் பணத்தை சேர்த்து வச்சிருப்பான்னு எனக்கு தோணுது. ஏன் கல்யாணத்துக்கா? இவ ஒண்ணும் செய்ய தேவையில்ல. எனக்கு வசதியான அண்ணன் இருக்காரு, அவர் செய்வாரு. ஆமா, அவ என் புள்ள. இந்த கல்யாணத்தை கிராண்டா நடத்துவா. நான் ராமகிருஷ்ணனை பார்த்து 20,000 ரூபாய் வாங்கி நான் முரளி கிட்ட கொடுத்துட்டு வரேன். ஆட்டோக்கு ஒரு 100 ரூபாய் கொடு. என்கிட்ட இல்லையேப்பா. நீ உங்ககிட்ட எப்பவும் பணம் இருக்காத. ஏடி ஒரு 100 ரூபாய் கொடு. இப்ப எதுக்கு ராமகிருஷ்ணனை பார்க்க போறீங்க? 20,000 வாங்கி மாப்பிள்ளை கிட்ட கொடுக்கணும். மாப்பிள்ள ஒண்ணு நம்மள மாதிரி இல்ல, அவங்க பெரிய இடம். எப்படியாவது சமாளிச்சு பாரு. இந்த விஷயத்தை நம்ம இதோட விட்டுருவோம்.
100 ரூபாய் தர மாட்டியா? இருந்தா தானேங்க கொடுக்கறதுக்கு. அம்மா கேபிள் டிவிக்கு பணம் வாங்க வந்திருக்கேன். கொஞ்சம் இருப்பா. எங்க வாப்பா. சார் இரு இரு. இந்தாப்பா. அடுத்த மாசம் சேர்த்து வாங்கிக்க. சார் மாசம் மாசம் கட்டலன்னா கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணிடுவோம் சார். எப்படியா கட் பண்ண முடியும்? நாங்க 500 ரூபாய் டிபாசிட் கட்டிருக்கோம்ல. இப்படி வா சொல்றேன். இந்த மாசம் அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அடுத்த மாசம் வந்து சேர்த்து வாங்கிக்க. புரியுதா? புரியணும். பாத்தியா கோகிலா, உங்க அப்பா பொறுப்போட இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். அம்மா, நீ இப்படி திடீர்னு வந்திருக்கியே, உன் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னியா? இல்லம்மா. அப்ப நீ உடனே கிளம்பு. அவர் ஏதாவது நினைச்சுக்க போறாரு. இல்ல, எனக்கு மனசு சரியில்லை. நான் ஒரு நாள் இங்க இருந்துட்டு தான் போறேன். உன் மாமியார் ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்க. கிளம்பு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நான் மாமனார் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அவர் சமாளிச்சுப்பாரு. என்னமோடி, பிரச்சனை வராம இருந்தா சரிதான். அதெல்லாம் ஒண்ணும் வராதம்மா. சமைக்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். யார் நீங்க? என்ன கேசவன், என்ன தெரியலையா உங்களுக்கு? என்னை பத்தி உங்க தம்பி ரவி சொல்லலையா உங்ககிட்ட? என்கிட்ட எதுக்கே உன்னை பத்தி சொல்லணும்? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் பெருமாள் கோயில் தெருவில் மெஸ் வச்சு நடத்துறேன். ஒரு நாள் உங்க தம்பி எங்க மெஸ்ல வந்து சாப்பிட்டு சாப்பாடுலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு, உங்களுக்கு ரயில்வே கேண்டீன்ல கான்ட்ராக்ட் பிடிச்சு தரேன்னு சொன்னாரு. அதுக்காக ரூபாய் 50,000 என்கிட்ட கமிஷன் வந்து உங்ககிட்ட கொடுத்தாரு. என்கிட்ட கொடுத்தானா? யோ என்னைய வளர்ற? எனக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு, காலி பண்ணு, காலி பண்ணு. என்னப்பா பேசுற? நீ கவர்மெண்ட் வேலைக்காரன் நம்பி தான் பணத்தை கொடுத்தேன். இப்ப சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுற. யோ அவன் என் தம்பியே இல்லைங்கிற. இந்த பாரியா, அவ ஊரெல்லாம் ஏமாத்திட்டு திரியறாயா. நானே அவனை தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? காதா குத்துற. நீங்க 2 பேரும் ஜோடியா சுத்தத்தை பார்த்து தான் பணத்தை கொடுத்தேன். இப்ப நம்ம உனக்கு பணத்துக்கு சம்பந்தம் மாதிரி பேசுற. உன்னை நம்பி தான் பணத்தை கொடுத்தேன். இந்த பாரு, நீ என்ன பண்ணி ஏது பண்ணி எனக்கு தெரியாது. பணத்தை கரெக்டா கொடுத்தாகணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. நான் வரேன். என்னடா கேஸ் வைந்தால் இப்படி பேசிட்டு போறாரு? இங்க குருமூர்த்திங்கிறது யாரு? என்ன விஷயம்? இந்த வீட்டு பவர் பத்திரம் அம்பானி ரவிங்கிற பேருக்கு எழுதி கொடுத்துருக்கீங்களா? அதை வச்சு ரவி எங்ககிட்ட ஜாயின் வெஞ்சர் போட்டிருக்காரு. இந்த வீட்டை இடிச்சிட்டு இதுல புது பிளாட்ஸ் கட்டலான்னு பிளானோட வந்திருக்கிறோம். பாக்குறீங்களா? ஹலோ, நீங்க முதல்ல குருமூர்த்தியை பாத்திருக்கீங்களா? அவர் எதுக்கு நாங்க பார்க்கணும்? அதான் பவர் டாக்குமெண்ட்ஸ் வச்சு ஜாயின் வெஞ்சர்லாம் போட்டாச்சு. எப்ப நீங்க வீட்டை காலி பண்ண போறீங்க? வீட்டை காலி பண்றதா? இதே என் புருஷன் வீடு. நீங்க முதல்ல இங்க இருந்து காலி பண்ணிட்டு போங்க. யாரை காலி பண்ண சொல்றீங்க? முதல்ல அட்வான்ஸா கொடுத்த 1 லட்சம் ரூபாய் வட்டியோட எடுத்து வைங்க. நாங்க கிளம்புறோம். என்னது அட்வான்ஸா? யோ நீ யார்கிட்ட கொடுத்தியா அவங்கிட்ட போய் கேளு. போயா. ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? டேய் பொறுடா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இவங்க குடும்பத்துல ஏதோ குழப்பம் போல இருக்கு, அதான் இப்படி பேசுறாரு. இத பாருங்க, நான் ரொம்ப மோசமானவன். இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் போக மாட்டேன். பசங்கள்ட்ட சொல்லி தலையை தனியா எடுத்துட்டு போயிடுவேன். புரியுதா? என்ன? இத பாரு, வீட்டை தரியா இல்ல தலையை தரியான்னு நீயே முடிவு பண்ணி வை. நான் 1 வாரம் கழிச்சு வரேன். டேய் வாங்கடா. என்னடா கேஸ்வா இப்படி மிரட்டிட்டு போறாங்க? என் பொண்டாட்டி ஆரம்பத்திலேயே சொன்னாம்மா, அந்த பையனை நம்பாத, அவன் நல்லவன் இல்லைன்னு. நான் கேட்டேன்னா இப்ப என் தலைக்கே ஆபத்து வந்துடுச்சு. ஏன்டா பயப்படுற? உன் பொண்டாடி வீட்டுல தான் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதை இப்பவே கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்து இந்த கடன் எல்லாம் அடைச்சிரு. எப்படிப்பா போய் கேக்குறது? ரவி ஏமாத்திட்டான்னு சொன்னா அப்புறம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அவங்க? நீ ஏன்டா இதெல்லாம் சொல்ல போற? வழக்கம் போல அவளை அடிச்சு விரட்டி வாங்கிட்டு வர சொல்லு.
ரவியை பத்தி யாராவது கேட்டா காசி ராமேஸ்வரம் போயிருக்கான்னு ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? அப்போ இங்க நடந்த விஷயத்தை எல்லாம் அப்படியே மூடி மறைச்சிடணும். இல்லைன்னா உன் பொண்டாட்டிக்கும் அப்பனுக்கும் குளிர் விட்டு போயிடும். அப்புறம் நம்ம தலையில ஏறி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? முதல்ல அந்த கடுதாசியை கிழிச்சு போடு. டேய், என் கழுத்துல காதுல மூக்குல போட்டுக்கிறதுக்கு கவரிங் நகை வாங்கிட்டு வா. யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது இல்ல? சரிம்மா. நல்ல வேலைடா, இதுங்க ரெண்டும் வீட்டுல இல்ல. இருந்திருந்தா நம்ம பொழப்பு நாரி போயிருக்கோம். போடா, கவரிங் நகை வாங்கிட்டு வா. ஏய், கேரட் ஸ்லோவானா இருக்கு. கேரட்டுக்கு வலிக்க போகுது. இப்போவே பாரு எப்படி செவந்திருக்கு. அம்மா பாருமா, இவ சும்மா என்கிட்ட வம்பு எடுத்துட்டே இருக்கா. அவளை நறுக்க சொல்லுமா. ஓ, ஏண்டி எப்ப பார்த்தாலும் எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? நீ நறுக்கு. ஏய், நீ அவகிட்ட வாயை கொடுக்காம போய் பருப்பை வேக போடு. சரிம்மா. ஏய், உன் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. சீக்கிரம் ரெடி பண்ணுன. அப்படியே அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. என்கிட்ட போறேன். பார்த்து நட, கீழே என்ன இருக்குன்னு. ஆமா, எப்ப பாரு என்னைய வேலை வாங்க. அம்மா, என்னடி? சிலிண்டர் காலி ஆயிடுச்சுமா. சிலிண்டர் காலி ஆயிடுச்சா? சிலிண்டர் காரனுக்கு ஃபோன் பண்ணி 10 நாள் ஆயிடுச்சு. இன்னும் கொண்டு வந்து குடுக்க காணோம். என்ன பண்றது? காலி ஆயிடுச்சுன்னா கிருஷ்ணா அடுப்பு பத்த வை. சரி. அம்மா, கிருஷ்ணா இருக்க எங்க இருக்கு? ஐயோ, ஒவ்வொன்னா சொல்லணும் இவகிட்ட. அங்க பாரு, சிலிண்டர் பக்கத்துல இருக்கும் பாரு. அம்மா, கிருஷ்ணாயிலும் தீந்து போச்சு. அதுக்கேண்டி இந்த ஆட்ட ஆட்டுற? காசு தரேன், அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு 1 லிட்டர் கிருஷ்ணாயில் வாங்கிட்டு வரல. ஏ கீதா, கிருஷ்ணாயிலுக்கு கல்யாணம் பண்ணா யார கட்டி வைப்பாங்க? என்னடி உளற? வளரல, பதில் சொல்லு. கிருஷ்ணாலோட வைஃப் யாரு? எனக்கு தெரியல, நீயே சொல்லு. பாமாயில். பாமாயிலா? என்னடி இது புது கதையா இருக்கு? புது கதை இல்லம்மா, பழைய கதை தான். கிருஷ்ணாவுக்கு பாமானா கிருஷ்ணாயிலுக்கு பாமாயில் தானே? ஐயோ அருவே, போ கிளம்பு முதல்ல. இந்த போயிட்டு வா. ஓகே, பாய். பாய் தான். ஏண்டி, எங்க இருந்து இந்த மாதிரி அருவு ஜோக்கெல்லாம் பிடிக்கிறா இவ? ஐயோ அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா இதான் வேலை. காலேஜ்ல இது மாதிரி கடிஜோக் சொல்றது, அப்புறம் யாரையாவது பிடிச்சி கலாய்க்கிறதுன்னு சும்மா ஜாலியா போயிட்டு இருக்கோமா. காலேஜுக்கு படிக்க போறாளுங்களோ இல்லையோ, இந்த மாதிரி கடி ஜோக்கெல்லாம் கத்துட்டு வராளுங்க. சிலிண்டர்மா, வாப்பா. கொஞ்சம் நில்லுப்பா. ஏன்பா, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? இப்பதான் கேஸ் இல்லையேன்னு கிருஷ்ணாயில் வாங்க அமுச்சு விட்டேன். அப்பா, அந்த பணமாவது மிச்சமாயிருக்கும். போய் இறக்குப்பா. போய் செக் பண்ணி வாங்கி வை. சரிம்மா. காசை தேடுறேன், எங்க எவ்வளவு இருக்கோ பார்க்கணும். ஏங்க, சிலிண்டர்ல கேஸ்லாம் ஃபுல்லா தானே இருக்கு? எல்லாம் சரியா தான் இருக்கும். அது எப்படி நாங்க நம்புறது? நீங்க ஃபுல் சிலிண்டர் கொண்டாந்து வச்சிருக்கீங்களா இல்ல கால் சிலிண்டர் கொண்டாந்து வச்சிருக்கீங்களான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? சிலிண்டரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பத்தி தெரிஞ்சுக்க கீதா. புது சிலிண்டரை மாட்டிட்டு போறதுக்காக மட்டும் நான் வரல கீதா. நமக்குள்ள இருக்க உறவை புதுப்பிச்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அம்மாவை கூப்பிட்டு என்ன சொல்ல போற? நீதான் என்னை வீட்டுக்கு வர சொன்னு அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவேன். பரவாயில்லையா? மரியாதையா நான் என்ன சொல்றேன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீ கத்தலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்க. ஆமா, உனக்கு ரொம்ப தீவிரமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க போல் இருக்கு. மரியாதையா இங்க இருந்து போயிடு. உன்னை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வருது. அப்ப அப்படியே அணைச்சுக்கிட்டா சரியா போடுமா? உன்ன மாதிரி ஒரு அயோக்கியன மனசுல நினைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் நான் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். மரியாதையா போயிடு. அட, நான் கூட உன்ன மாதிரி ஒரு சூப்பர் ஃபிகரை பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு
மிஸ் பண்ணிட்டமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அன்னைக்கு மட்டும் அந்த மாதவி அங்கே வரலன்னா இன்னைக்கு நீ என்ன போன்னு விரட்ட மாட்ட, பாவான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்ப. என்ன விட்டுரு. நடந்ததெல்லாம் கெட்ட கடமை நினைச்சு நான் எப்பவோ மறந்துட்டேன். என்னது இது? ஈஸியா நினைக்கிறீங்க, ஈஸியா மறக்கிறீங்க. ஆம்பளைங்களை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? பசிச்சா சாப்பிட்டுருணும், இதுதான் எங்க பாலிசி. குடிக்கலையேன்னு உங்களை மாதிரி வாயை அடக்கிட்டு பட்னியெல்லாம் இருக்க முடியாது. ஆமா, எப்போ வர? என்ன முழிக்கிற? என் பசியை தீக்க எப்போ வர? இந்த பாரு, நீ எவனை வேணாலும் கட்டிக்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் என்ன சந்தோஷப்படுத்திடு, உனக்கு பிரச்சனையே வராது. இல்லைன்னா உன்னை தூக்கிட்டு போய் கெடுக்கிறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். உனக்கு 1 வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள நீயாவே வந்துரு. தப்பிச்சிடலாம்னோ இல்லை வீட்டில் சொல்லிடலாமோன்னு நினைச்ச அது இந்த கந்தாஷ்டம் நடக்க. உன் வீட்டு கிச்சன் வரைக்கும் வந்த எனக்கு உன் பெட்ரூம் வரைக்கும் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், புரியுதா? நில்லுப்பா. முரளி உண்மையிலேயே பிசினஸ் மேனா? அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி? இதெல்லாம் விசாரிச்சுட்டா நல்லதுன்னு தோணுது. நீ சொல்றது சரிதான்.